ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளல் அரசு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. அமைச்சர் கீர்த்தனாவுடைய பள்ளிக்கூடம் அந்த விசிட், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசின அந்த ஆங்கில கேள்விகள். கீர்த்தனாவுடைய துறை இதுதானா? தொழில்துறை. தொழில்துறை தான் உங்க துறை. அமோனியா கசிஞ்சப்ப அங்க போய் பார்க்க போல. இது ஒரு விதமான அபியூஸா? அமைச்சர் கீர்த்தனா அபியூஸ் பண்ணிட்டாங்க. உங்களுடைய லாங்குவேஜ் நாலேஜுக்காக நாங்கள் உங்களை தேர்ந்தெடுக்க, உங்களுக்கு 4 லாங்குவேஜில் அறிவு இருக்குன்றதால உங்களை தேர்ந்தெடுக்கல. அதை தாண்டி உங்களுக்கு இதை துறை சார்ந்த அறிவு இருக்கு. நீங்கள் முதலீடு இருப்பீங்க. நீங்கள் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் ரீல்ஸ் போடுறதை தாண்டி ரீல்ஸ் போட்டால் முதலீடு வரும்ன்றது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அது மூட நம்பிக்கைன்னு நாங்கள் சொல்கிறோம். விமர்சனத்தை இதுக்கு முன்னாடி யார் வச்சான்றதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அவங்க மேலே சேர்த்து கேஸ் போட்டுக்கோங்க. முதல்ல இதை வச்சது முதலமைச்சருடைய மனைவி சங்கீதா. 2021 வேறு ஒரு நடிகையோடு அவங்களுக்கு திருமணம் தாண்டிய உறவு இருக்கு. இதை நான் சொல்லலை, அது அவங்க சொன்னது. இப்போ இது நான் இந்த அவர் தனிமனித தாக்குதலில் ஈடுபடுறது எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி இதை பல பேர் பயன்படுத்திட்டாங்க. அப்போ அந்த விமர்சனத்துக்கு விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணிருக்காரன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. வர்த் இல்லை அப்படிதானே சொன்னாரு. வர்த்லெஸ், இதெல்லாம் அவ்வளோ வர்த் இல்லை. இதுதான் சொன்ன ஹையஸ்ட் ஆன்சரே சொன்னது அவ்வளோதான். முதல்வர் என்ன பண்ணாருன்னா நேரடியாக தன்னுடைய ரசிகர்களை ஏறி விட்டார். போய் தாக்குங்க, அண்ணு கொண்டா அண்ணியவே அடிப்பண்டான்னு அத்தனை பேர் வந்து நின்னாங்க. அப்ப அங்கெல்லாம் நீங்க பெண்ணியவாதிகள் வந்து நிக்கலையே. முதலமைச்சர் விஜயை பார்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு ஜென்சி டிஎம்கேக்கு அவ்வளோ அறிவார்ந்தவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க காவேக்காவை விரல விட்டு இந்த சின்ன பசங்க ஆட்டிட்டாங்கன்னு ஒரு கேள்வி சொல்றீங்க. டிஎம்கே ஜென்சி கொஞ்சம் எல்லை மீறி போகுதோ அப்படிங்கிற ஒரு பார்வை, அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சமீபத்தில் டிஎம்கே ஜென்சி நடத்துகிற ஒரு மீட்டிங்கில் ஒரு பெண் அமைச்சர் வந்து கையில் குழந்தை வச்சிருக்க மாதிரியும் ஆக்ஷன் பண்ணி காமிச்சிங்க. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜென்சி டிஎம்கேயோட ஒருங்கிணைப்பாளர் ஹேமந்த் நம்ம கூட இருக்காங்க. நிறைய கேள்விகள் அவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்கலாம். வணக்கம் ஹேமந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். நான் கேட்க போகிற கேள்விகள் உங்களை ஹாப்பியாக வச்சுருக்குமா என்னன்னு தெரியலை. ஓகே, அமைச்சர் கீர்த்தனாவுடைய பள்ளிக்கூடம் அந்த விசிட், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசின அந்த ஆங்கில கேள்விகள், உங்களுடைய ஜென்சியோட பார்வை என்ன? நான் வந்து கீர்த்தனா அவர்களை சொல்கிறது முன்னாடி அந்த குழந்தையோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன். ஏன்னா அந்த குழந்தை தான் நானே வச்சுக்கோங்களேன். 10th ஒரு சுமாரான மார்க் எடுத்து கொரோனா பேட்ச்லேருந்து வெளில வந்த ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் கிட்ட, ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் படித்ததாலே இங்கே பாதி பேருக்கு இங்கிலீஷ் வராது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரியாலிட்டியே. இப்போ ஒரு திடீர்னு போயிட்டு ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஒரு கேமரா ஃபியராக இருக்கலாம், இல்லை அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்ல முடியாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் கூட இருக்கலாம், ஏன் அப்பாவே இல்லாதவங்களாக கூட இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம். அப்போ அப்படியெல்லாம் போயிட்டு உங்களுடைய அதிகாரத்தோடன இருக்குல்ல, நீங்கள் போயிட்டு ஒரு அமைச்சர் போயிட்டு சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ஏன் இங்கே ஃபோட்டோ இல்லை, இது என்னென்னா உங்களுடைய அதிகாரத்தோரணை இருக்குல்ல, அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கோபம் வருதுன்றதை தாண்டி அந்த அதிகாரிகளுடைய இயலாமைன்னு ஒன்று இருக்குல்ல. எதுவுமே என்னடா இவங்க என்னென்னமோ பேசுகிறானுங்க, நமக்கு ஒரு மாதிரி பேசாதீங்க, நமக்கு மனசில் யாராவது பேசுனாங்கன்னா திட்ட தோணும். அந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் வந்து திட்ட முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்களோன்ற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, நமக்கு நார்மலாகவே இப்படி ஒரு சில கேள்விகள் கேட்கும்போது சம்மந்தமே இல்லாமல் கேள்வி, முறுக்கு எப்போ கேட்கும்போது இது இப்போ தான் மேனுஃபேக்சரிங் ஆச்சுன்றதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டால் நமக்கு மேலே உயர் அதிகாரிகளாக இருக்கும்போது நம்மளால் திட்ட முடியாது. ஒரு கோவம் இருக்கும், நமக்கு ஒரு இயலாமை இருக்கும். இன்றைக்கி ஆதவர்ஜனா ஒரு வார்த்தை சொல்கிறாரு கரூர் இஷ்யூ பற்றி, இந்த காவல்துறையை வச்சு எங்கள் மேலே ஏவி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் காவல்துறையும் இதில் நீங்கள் தப்பு சொல்கிறீங்கல்ல, அப்போ காவல்துறை இந்த இடத்துல பேச முடியல, அமைதியாக இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த அதிகாரிகளும் இவங்க கிட்ட எப்படி மாட்டிட்டு முடிக்கிறாங்களோன்ற கேள்வி நார்மலாகவே எல்லாருக்கும் வரும். அப்போ இந்த ஸ்கூல் இன்சிடென்ட்லையுமே அமைச்சர் கீர்த்தனா வச்சு கூட இந்த ஆசிரியர்கள் ஸ்டூடெண்ட்டை எப்படி திட்டுவீங்கன்ற ஒரு கோவம் இருக்குல்ல, அந்த டீச்சருக்கு நார்மலாக இருக்குல்ல, அவங்களால வெளிப்படுத்த முடியலன்னு நான் சொல்கிறேன். நார்மலாகவே அந்த குழந்தைக்கு இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, தமிழ்நாடு வந்து அந்த கல்வித்துறைன்றது கொரோனாக்கு முன்னாடி அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாணவர்களால் பள்ளிக்கு வர முடியாது. ஒரு 5 ஆண்டுகள் ஒரு 2 ஆண்டுகள் மட்டும் அந்த மொத்தமாகவே அவங்க படிப்பு நிப்பாட்டப்பட்டு இருந்துச்சு. அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு வர வச்சு மாதம் 1000 ரூபாய் திட்டங்களை கொண்டு வந்து இல்லம் தேடி கல்வி எண்ணும் எழுத்தும் அவ்வளவு திட்டங்கள், கல்வி சார்ந்த திட்டங்கள் எத்தனை கொண்டு வந்தாங்க. அப்போ அதில் ஒரு திட்டம் உங்களால் கொண்டு வர முடியல. அந்த மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு 60 நாள் தானே ஆயிருக்கு. இல்லை, உங்களால் முடியாது. அதனால தான் ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க? அப்படி எந்த திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டலை? இப்போ முதல்வர் படைப்பகம்னு ஒரு வார்த்தை இருக்குது, முதல்வர்ன்ற பேர் தூக்குறீங்க. அப்போ முதல்ல அடையாளங்களை அழிக்கக்கூடிய வேலை தானே இது. ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அந்த பேகுக்கு வந்து நீங்கள் புதுசாக ஸ்டிக்கர் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் ப்ரொபகண்டா பண்ணுறது யார்? அது கண்டிப்பாக திமுக காரங்க இல்லை, அதிமுக காரங்க இல்லை.
நாம் தமிழர்காரங்க இல்லை. அப்போ ப்ரொபகண்டா பண்ணுறது யாரு? இப்போ விஜய் அவர்களை நீங்கள் எப்படியாச்சும் பண்ணுன்றதுக்காக ஒன்று பண்ணுறீங்கல்ல. சரி, கீர்த்தனா அவருடைய துறை இதுதானா? தொழில்துறை. தொழில்துறை தான் உங்கள் துறை. அமோனியா கசிஞ்சப்ப அங்கே போய் பார்க்க போல, அவங்கள தான் நீங்கள் போய் பார்க்கணுமே. அதுதானே உங்களுடைய முதல் கடமையாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுமே சரி, தனக்கு சம்மந்தமே இல்லாத துறைகளில் தான் போயிட்டுருக்காங்க. அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. ராஜ்மோகன் தானே பள்ளிக்கல்வித்துறை. ஆக்சுவலி நியாயப்படி அவர் தான் விசிட் பண்ணியிருக்கணும். ஆனால் அமைச்சர் கீர்த்தனா அவங்களுடைய சொந்த தொகுதிங்கிறதுனால, சொந்த மாவட்டம் அப்படிங்கிறதுனால அவங்க ஆய்வு பண்ணதா அமைச்சர் கீர்த்தனா ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே. அப்போ போனால் அந்த குழந்தையுடைய மனம் புண்பட, இது ஒரு விதமான அபியூஸா? ஆமாம், அமைச்சர் கீர்த்தனா அபியூஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம். வர்ச்சுவலாக அவங்க அந்த குழந்தை இன்னும் 10 வருஷம் ஆனாலும் சரி, அந்த வீடியோ இன்னும் சோஷியல் மீடியாவில் தான் இருக்கும். மறுபடியும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த குழந்தை அடுத்து இங்கிலீஷே படிக்காது. ஒரு பயம் வரும். அந்த மாதிரி வேறு யாரோ ஒருத்தவங்க ஒரு அதிகாரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க, ஒரு அமைச்சர் முன்னாடி வந்து நிற்கிறாங்கன்னா சரளமாக அந்த குழந்தை வளர்கிற குழந்தை, ஒரு ஒன்றுமே தெரியாத குழந்தை, அந்த குழந்தைங்கிட்ட இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறது மூலிமா அது ஒரு அடுத்த தலைமுறையை சிதைக்கிறதுக்கான வேலையை தான் இன்றைக்கி தொடர்ந்து தாவேக்கு அரசு ஈடுபட்டு இருக்கு. இது பகிரங்கமான குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட வேலைகளில் தான் அவங்க வளர்த்தெடுக்கிறதுக்கான வேலைகளை இது வரைக்கும் பண்ணாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் நடக்கலை. ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாங்கம் என்னென்னலாம் பண்ணிச்சோ, அது கலைஞர் பீரியடில் கொண்டு வந்த இந்த மாணவர்களுக்கான சீருடை இருந்தால் பேருந்துகளை பயணிக்கலாம்னு சொல்லிட்டு கலைஞர் கொண்டு வந்தது இன்னைக்கு நாங்கள் தான் கொண்டு வந்தோன்றாங்க. அப்போ மறுபடியும் ஸ்டிக்கர் ஓட்டக்கான வேலை பார்த்துருக்கீங்க. பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டு இந்த விஜய் மாமா பார்த்தீங்களா, இவர் தான் சிஎம், இவர் தான் எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இது என்ன மாதிரியான அரசியல்? அப்போ இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அந்த கொள்கை அரசியலை சதிச்சிங்க, இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் போயிட்டு அந்த மாணவருடைய அரசியலை சதிச்சு அங்கே வந்து ஒரு நடிகர் பின்பத்தை நீங்கள் விதைக்க நினைக்கிங்க, இல்லை ஒரு 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 இழிவான ஒரு அரசியலை விதைக்க நினைக்கிங்க. நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு அமைச்சர் பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வுக்கே போகக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. போகிறதா இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை ஃபெசிலிட்டி இருக்கா, இல்லை உணவு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கான்றதை பார்க்கறது வேறு. அவங்க துறையில் ஒரு எம்எல்ஏவாக அவங்க போகிறதுன்றது வேறு. ஆனால் அவங்க அதை தாண்டி குழந்தைகளை எப்படி நீங்க இப்படி அவங்களுக்கு தெரியல அப்படின்றப்ப வீடியோ எடுக்கிறதே, குழந்தைகளை வீடியோ எடுத்தது தான் தப்பா? உங்களுடைய ஜென்சி டிஎம்கேட குற்றச்சாட்டு எடுக்கிறது தப்புன்றதை தாண்டி அந்த குழந்தைக்கு ஆன்சர் தெரியலன்றப்ப அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாமான்ற ஒரு பேசிக் சென்ஸ் வேணலாம். அது இருக்கலாமே, தப்பு கிடையாது. இல்லை ஒரு குழந்தை நல்லா பேசுது, நல்லா பாடுறாங்க, இல்லை அவ்வளோ அறிவுபூர்வமாக சிந்திக்கிறாங்கன்றப்ப அதை சொன்னால் அது வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வியுடைய ஒரு அடையாளமாக மாறும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அன்பில் அவர்கள் அமைச்சராக இருந்திருக்கார், நம்ம பார்த்துருக்கோம். அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து வறுமையுடைய அடையாளம் இல்லை, இது பெருமையுடைய அடையாளம் அப்படின்றதுக்கு எத்தனையோ கலை திருவிழாவில் நடத்தி அந்த குழந்தைங்க வந்து படிக்க முடியுமா, படிப்பில் ஒரு கவனம் செலுத்து, விளையாட முடியுமா, விளையாட்டுத்துறைக்கு இதுக்கு முன்னாடி இந்த அரசு எவ்வளோ பண்ணுச்சு. அப்போ இவ்வளவும் நடந்திருக்கு. அப்போ ஒரு குழந்தை படிக்கிறது மட்டுமே அது முழு முதல் அறிவை மாறிடாது. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நீட் தேர்வில் ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இந்த சோஷியல் மீடியாவில் என்ன எழுதிட்டு இருந்தாங்கன்னா, பாரு அந்த 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 தற்கொலை கடிதத்தில் எவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு பாரு. இப்படிதான் இது என்னன்னா, இது உங்களுக்கு என்னன்னா அந்த மொழி மட்டுமே முழு அறிவாக மாறுதுன்ற அந்த ஒரு தாட் இருக்குல்ல. அப்போ நான் இப்போ சமீபத்தில் இந்த கீர்த்தனா அவர்கள் பேசக்கூடிய இந்த சில வீடியோஸ்லாம் அது ஹேண்ட்ஸ் ஆஃப் இல்லைப்பா, அது ஹேட்ஸ் ஆஃப். அப்போ உங்களுக்கு அதுக்கான அந்த போதுமான அறிவு இல்லைன்னு நாங்கள் சொன்னால் அது நல்லா இருக்குமா? அது தவறானது தானே. ஏன்னா உங்களை நாங்கள் மொழியை வச்சு நான் உங்களை தேர்ந்தெடுக்கல. நீங்கள் வந்து நல்ல கடமையாற்றுவீங்க, நீங்கள் வந்து எல்லாருக்குமான ஒரு அமைச்சராக இருப்பீங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுடைய இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாநிலமாக கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் கொண்டு வருவீங்க. அதுக்கு வந்து உங்களுடைய லாங்குவேஜ் நாலேஜுக்காக நாங்கள் உங்களை தேர்ந்தெடுக்கல. உங்களுக்கு 4 லாங்குவேஜில் அறிவு இருக்குன்றதால உங்களை தேர்ந்தெடுக்கல. அதை தாண்டி உங்களுக்கு இதை துறை சார்ந்த அறிவு இருக்குது. நீங்கள் முதலீடு இருப்பீங்க, நீங்கள் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் ரீல்ஸ் போடுறதை தாண்டி ரீல்ஸ் போட்டால் முதலீடு வரும்ன்றது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அது மூட நம்பிக்கைன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த விஷயத்துலலாம் உங்களுடைய நாலேஜை செலுத்துங்க. நாங்கள் வந்து ஒரு காமன் பீப்புளாக, ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் இப்போயும் சொல்கிறேன், கட்சி தாண்டி அரசியல் தாண்டி நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட். ஏன் முன்னாடி இப்படி ஒரு அமைச்சர் வந்து திடீர்னு ஏதாவது கேள்வி கேட்டால் எனக்குமே ஒரு பதட்டம் வரும். நான் இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன், எனக்குமே ஒரு விஷயம் திடீர்னு ஒரு அமைச்சர் வந்து, இல்லை நான் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது எனக்கு வார்த்தை வரல, எனக்கு தொண்டை வரலுது. நார்மலாக அவரை பார்க்கும்போதே எனக்கு இப்போ நான் சமீபத்தில் பார்க்கும்போது கூட அப்போ இயல்பாகவே இந்த இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஒரு சின்ன ஒரு தாழ்மனப்பான்மையோ ஒரு இயலாமையோ இருக்க தான் செய்யும். அதை உட்காந்து பார்த்தீங்களா உங்களுக்கு ஒன்றுமே தெரில, லாஸ்ட் பெஞ்சஸ், ஃபஸ்ட் பெஞ்சில் உங்களே இப்படி இருக்காங்கன்னா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க எப்படி, இது என்ன வார்த்தை? அப்போ இது ஒரு சீரியோ டைப் தானே. அப்படின்னா சீமான் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கக்கூடிய எம்எல்ஏகளுக்கு தான் அறிவு இருக்குது, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய எம்எல்ஏகளுக்கு அறிவே இல்லையா, அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சீமான் எதிர்கேள்வி கேட்டார் அமைச்சர் கீர்த்தனாவுக்கு. அது அப்படி தான் பார்க்கணுமா? இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா அங்கே இருக்கிற யாருக்குமே வந்து துறை சார்ந்த நாலேஜ் கம்மி தான். ஏன்னா இல்லை எல்லா துறைக்கும் ஆன்சர் பண்ணது யார்? அங்கே எல்லாம் தெரிஞ்சு எல்லா துறையோட ஏகாம்பரமாக அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பாதி ஆன்சர் பண்ணார், நீதித்துறைக்கு ஆதவர்ஜனா ஆன்சர் பண்ணார், முதலமைச்சருடைய துறைக்கு ஆதவர்ஜனா தான் ஆன்சர் பண்ணாருன்றதான் அன்றைக்கி நடந்துச்சு, சட்டமன்றத்தில் தானே நடந்துச்சு.
ஆனா அவர் அமைச்சர் தானே. இல்ல அமைச்சர் தான். ஐயோ நான் இல்லைன்னு சொல்லலை, நான் அப்படிலாம் சொல்லலை. ஆனா அந்த துறை சார்ந்த நாலேஜ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க ஆன்சர் சரி. அங்க எந்த துறைக்கு எந்த அமைச்சரோ அவங்க தான் பதில் சொல்லணும். மேகதாது பிரச்சனைக்கு யாரு? மேகதாது எந்த துறையில வரும்? புஷி ஆனந்த். அவர் வந்து நீர்வளத்துறை அமைச்சர். அப்ப அவர் தானே ஆன்சர் பண்ணியிருக்கணும். அவரை தாண்டி எல்லாருமே அங்கே ஆன்சர் பண்ணாங்கன்றதான் நடந்துச்சு. அப்ப நான் சொல்றேன் நார்மலாவே. அப்ப இவங்களுக்கு நான் ஒரு அமைச்சர் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? நான் முதலமைச்சர் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்னா, நீங்க நல்லா இங்கிலீஷ்ல பேசுங்க, நீங்க வந்து பல்ச்சலாக பேசுங்க, நீங்க மாசம் 4 ஆக்ஷன் பண்ணுங்க. இது நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இதை எதிர்பார்த்திருந்தா நாங்க மறுபடியும் வந்து ஒரு வேற யாருக்கும் போட்டிருக்கலாம், இல்லை நோட்டா கூட போட்டிருக்கலாம். நாங்கள் எதை எதிர்பார்த்தோம்னா, நார்மலாக நான் ஓட்டு போடலன்னா கூட மற்றவங்க எதை எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. நீங்கள் இந்த மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு, நீங்கள் சொன்ன பெண்கள் பாதுகாப்பு, அதை முதன்மைப்படுத்துவீங்கன்னு நினச்சாங்க. அப்போ இது எதுவுமே பண்ணலை அப்படின்ற ஒரு அடிப்படை குற்றச்சாட்டு தான். இப்போ அமைச்சர் கீர்த்தனாவுடைய ஆய்வை பொறுத்த வரைக்கும் 2 குற்றச்சாட்டு மெயினாக சொல்ல வரீங்க. ஒன்று, ரீல்ஸ் எடுக்க தான் அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ரீல்ஸில் எப்படி அமைச்சர் கீர்த்தனா ஹீரோ, அந்த ஸ்டூடெண்ட் வந்து வில்லன் மாதிரி, அது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்றுமே தெரியாது, மக்கள் ஸ்டூடெண்ட் மாதிரி மாணவர்களே இங்கே வந்து ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க. இது வந்து ஒரு பாஜகவோட ப்ரொபகண்டா. இன்டெரக்டாக அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்களே. லாஸ்ட் பெஞ்சஸ் ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ் எப்படி இருக்காங்க, லாஸ்ட் பெஞ்சஸ் எப்படி இருப்பாங்க? அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. இந்த கேள்வி தப்பா? இந்த கேள்வி தப்பா? தப்பு தான். அவங்கள மறுபடியும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குறது இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, நம்ம மறுபடியும் ஐயோ இந்த மாணவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நான் விட்டுட்டு போகிறேங்க, நான் வந்து பிரைவேட் ஸ்கூலில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு அவங்க போல. இந்த மாணவர்களை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தெடுக்கணும். ஒரு தாய்மை மனப்பான்மையிலேருந்து பார்க்க வேண்டிய இடத்துல இந்த அமைச்சர்கள் இருக்காங்க. நான் சொல்கிறேன், ஒருவேளை அமைச்சர் கீர்த்தனாவுக்கு அந்த தாய்மை மனப்பான்மையோட லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலம் நினச்சா பயமாக இருக்குது அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம்ல. இதை வெளிப்படுத்தக்கூடிய முறையும், இதை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முறையும் தப்பாக இருக்குது. இதை நீங்கள் பண்ணியிருக்கவே கூடாது. முதல்ல ஸ்கூலுக்குள்ளே ரீல்ஸ் எடுக்க கூடாதுங்கிறீங்க. இப்போ ஒன்றில் ஒரு அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் போராடுறாங்க, தயவு செஞ்சு இந்த ரீல்ஸ் எடுக்கிறவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுங்க, நாங்கள் வேலை பார்க்க முடியல. இந்த போக்கிரி படத்தில் விஜய் அவர்கள் போய் கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டு இப்போ நீ வந்து வேலை பார்க்குறியா இல்லை நான் போட்டு, அந்த மாதிரி இவங்க ஒரு மனநிலையில் இருக்காங்க. சம்பந்தமே இல்லாமல் எல்லா இடத்துக்கும் நீ சிங்கம் அந்த பாட்டு போட்டு இவங்களுக்கு வந்து ஒரு பாட்டு போட்டு தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம் கெட்டு போச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மருத்துவமனை பள்ளிக்கூடங்கள் கெட்டு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பேசிக் பிரச்சனை நான் சொல்கிறது. ஆனால் நீங்கள் ஓகே, அமைச்சர் கீர்த்தனாவுடைய பள்ளி ஆய்வை வந்து ஒரு டிஎம்கே ஜென்சியாக பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறீங்க. ஆனால் டிஎம்கே ஜென்சி கொஞ்சம் எல்லை மீறி போகுதோ அப்படிங்கிற ஒரு பார்வை, அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சமீபத்தில் டிஎம்கே ஜென்சி நடத்தின ஒரு மீட்டிங்கில் ஒரு பெண் அமைச்சர் வந்து கையில் குழந்தை வச்சுருக்க மாதிரியும் ஆக்ஷன் பண்ணி காமிச்சிங்க. முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் இப்படி பண்ணதையும் அதையும் ஒரு ஆக்ஷனாக பண்ணி காமிச்சிங்க. இப்படி டிஎம்கே ஜென்சி எல்லை மீறி போகுதா? என்ன கேட்டாங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லை ஒரு விமர்சனம் வெவ்வேறு வடிவங்கள் வைக்கப்படுது. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறதும் ஒரு விதமான இன்டர்வியூ, ஒரு ஜேர்னலிஸ்டோடைய இதில் வருது. ஸ்பூஃபும் இருக்குது. ஸ்பூஃபு ஜேர்னலிஸ்டோட ஒரு பாட்டு தான். ஒரு காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய வெள்ளைக்கார ஆட்சி முறைக்கு எதிராக பொம்மலாட்டம் பண்ணாங்க, தெருக்கூத்து பண்ணாங்க, ஒவ்வொரு வடிவங்கள் இருக்கு. கார்ட்டூன் எல்லாமே ஒரு வடிவம் தானே. அப்படி கருத்தியல் ரீதியாக நாங்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கோம். கருத்தியல் ரீதியாக அங்கே பல கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. இதில் முக்கியமாக இந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஃபேக் விசஸ் ஃபேக்ட், எது ஃபேக் நியூஸு எது ஃபேக்ட், அதை எப்படி முறியடிக்கலான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. டிஎம்கேவுடைய முக்கியமான ஃபோட்டோக்கள் வச்சு இந்த ஃபோட்டோஸோடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, கருத்தியல் பரிமாறிக்கிறாங்க. இவ்வளவும் நடந்துச்சு. அதோட அந்த சட்டமன்றமே ஸ்பூஃப் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரியலாக நடக்கிற சட்டமன்றம் சொல்கிறீங்க நீங்க இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியலங்க. இந்த ஆக்ஷனா கரெக்டா நமக்கு இதான் இது எனக்கு சரியா படலன்ற தப்பா இருக்கு. கேட்ட கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் கிடைக்காம நீங்க பண்ணக்கூடிய இந்த ஆக்ஷன்ஸோ இல்ல மறுபடியும் அப்பாவை காணும், இதெல்லாம் ஒரு தனி மனித தாக்குதல் தானே. இது நாங்க இதுக்கு விஜய் அவர்கள் 70வது படத்தில் நடிச்சிருந்தா நாங்க சந்தோஷமா பார்த்துட்டு போவோமே. இல்ல மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு அரசியல்வாதி, விஜய் அவர்களும் அரசியல்வாதியா இப்ப மாறிட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வெளியில பண்ணாலும் அரசியல் முதிர்ச்சின்னு ஒன்று இருக்கு. மறுபடியும் உங்களுடைய ரசிகர்கள் இந்த சினிமாவில் எதிர்பார்க்குற அந்த ஆக்ஷன்ஸ்க்காகவே நீங்கள் பண்ணக்கூடியதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இல்லை இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் இத்தனை கோடி செலவழிச்சிருக்கோம், இதுக்கான ஜிஓ இதான், இது வரைக்குமே எதுக்கான ஜிஓவும் இல்லை ப்ராப்பராக. நீ கொண்டு வந்த இதுக்கு கொண்டு வந்த சட்டங்களுக்கு ப்ராப்பராக ஜிஓ இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. நான் சொல்ல ஹிந்து நாளிதழ் வெளியிடுது 2 நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க சொல்லணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். மேகதாது பிரச்சனைக்கு தீர்வு நாங்க கேட்கிறோம். விபிஜி ராம்ஜி நீங்க கொண்டு வந்தீங்களே, ஏன் கொண்டு வந்தீங்க? அது மாநிலத்தில் கிட்டத்தட்ட 5000 கோடி இன்னும் அதிகம் செலவாக போகுது. ஏற்கனவே தமிழ்நாடு கடன் மூழ்கிய மாநிலம்ன்றீங்களே, நீங்க புதுசா இப்போ எங்களுக்கு ஒரு தலையில ஒரு வெயிட் வைக்கிறீங்களே. நான் கேட்கக்கூடியது ஒரு காமன் மேனோட கொஸ்டின்ஸ் தான்.
நீங்கள் என்ன கட்சியாகவே நீங்கள் நினைக்க வேணாம். ஜென்சி டிஎம்கே விட்டுருங்க. நான் வளர்ந்துட்டு இருக்க தலைமுறை ஒரு 20-21 வயசில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தலைமுறையை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அடிப்படை இதெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதான் நான் கேட்குறேன். இல்லை ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் நீங்கள் ஜென்சி மீட்டிங் டிஎம்கே ஜென்சி மீட்டிங்கிற பேரில் நீங்கள் சில அட்ராசிட்டி செய்கிறீங்க. ஒரு பெண் அமைச்சர் ஒரு குழந்தைய நான் சொல்லிடுறேன். நாங்கள் ஏதாவது மரத்து மேலே ஏறணுமா? இல்லை இல்லை கேட்குறேன். இல்லை நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் எங்கேயாச்சும் கிரீஸ் தடவிந்தாங்களா? இல்லை இல்லை ஏதாவது ஒரு விபத்து நடந்துச்சா? இல்லை யாராவது வாகனத்தில் அல்ட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்களா? அந்த மாதிரி ஏதாவது வீடியோ பார்த்தீங்களா? இல்லை. இது எதுவுமே நடக்கலைன்னா என்னென்னா பெரியார் அண்ணா கலைஞர்ன்ற அந்த கொள்கை வழி பிடிச்சதால மட்டும்தான். அங்கே யாருமே கத்தலை, அன்வான்டாக யாரும் விசில் அடிக்கலை, யாரும் அன்வான்டாக கொண்டாடல. மேபி இந்த இளைஞர்களுக்கு ஒரு ஹைப்னு ஒன்று இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். அவங்க மேலே வைக்கிற விமர்சனங்களில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உண்மை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை நாங்கள் கரெக்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கும். இப்போ தானே அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அது எங்கள் லாங்குவேஜில் பேசும்போது அது சில வார்த்தை உங்கள் காலகட்டத்துடைய வார்த்தை வடிவுக்கும் எங்கள் காலத்தில் வார்த்தை வடிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தமிழ் வார்த்தை கிடையாது. ஜென்சி டிஎம்கே வந்து தாய்மையை கிண்டல் பண்ணுதோங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. அதனால தான் அந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டேன். இல்லை அது நாங்கள் அது எந்த விதத்துலையும் நாங்கள் விமர்சனத்துக்குள்ளாக்கல. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை ரெப்ளிகேட் பண்ண அவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, கரண்ட் கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை பற்றி. அப்போ ஒரு தனியார் சேனலில் அதை ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. திமுக கேஸ் போட்டதுக்கு அப்புறமா அந்த சேனல்லேருந்து அந்த வீடியோ ரிமூவ் பண்ணப்படுது. அப்போ அவங்க பண்ணுறது தப்பு. அப்போ அவங்கள நாங்கள் ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்றப்ப அவங்களுடைய ஒரு அடையாளமாக தான் காட்டணும். அந்த குழந்தைய வச்சோ இல்லை அந்த இண்டிவிஜுவல் பர்சன் வச்சோ ஒன்றும் தப்பாக சொல்லல. அவங்களுடைய அரசியல் ரீதியான விஷயத்துல தான் அவங்க எதிர்கொள்கிறோம். அவங்கள உருவகப்படுத்துறதுக்காக ஒன்று பயன்படுத்தணும். அது தவறாக இருக்குன்ற பட்சத்தில் அது அவங்களுக்கு அந்த விஷயத்தில் ஒரு தனிநபர் தாக்குதலில் அது ஈடுபடுறது. தனிநபர் தாக்குதலே அது கிடையாது. இது என்னென்னா நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நாங்கள் இந்த 2 தப்பு பண்ணலன்னா இந்த 5 செகண்ட்ஸுக்கு நாங்கள் ஒரு கண்டென்ட் கொடுக்கலன்னா அவங்க வேற ஒன்று தேடுவாங்க. அதுவும் கிடைக்கலன்னா இன்னொன்று தேடுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, உதயண்ணா தம்பின்னு ஒருத்தர் சொன்னார். அந்த வார்த்தையில் ஒன்றும் தப்பு கிடையாதுன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தார், சனாதானத்தை எதிர்த்தார். அதனால் அவர் உதயண்ணா தம்பின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அது ஒரு மீம் டெம்ப்ளேட்டை ஆக்கி அது தப்பான வார்த்தையை மாற்றுறீங்கல்ல. அப்போ உங்களுக்கு தேவை வந்து எங்கே தப்பு நடக்குதுன்றது இல்லை, நீங்கள் ஜென்சி டிஎம்கே உங்களை ஏதோ ஒரு விதத்தில் நான் தப்பு கொண்டு வந்து திணிப்பேன்ற வேலை இவங்களுக்கு. என்னென்னா இவங்களுடைய பபுள் இருக்குது, டிஎம்கே பபுள்ன்றதை தாண்டி இது காமன் பீப்புள்ஸோடைய பபுள்குள்ளேயே இந்த ஜென்சி டிஎம்கே தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த தாக்கத்தை இவங்களால் ஏற்றுக்க முடியல, இவங்களால் பொறுத்துக்க முடியல. அப்போ இவங்க மேலே என்னென்ன குறை சொல்லலாம், எங்களை கோமாளி ஆக்குறது, ஏஐயில் வச்சு எடிட் பண்ணுறது. ஆர்ஜே சரண் அவர் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி, வானவில் தோழர், இதெல்லாம் வந்து ஒரு மழுமட்டத்தனமான விமர்சனங்கள். அப்போ எங்களை நீங்கள் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு தவறான காட்சிப்படுத்துறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அதில் ஒன் ஆஃப் தி ஆயுதம் தான் நான் இதை சொல்கிறேன். ஆனால் ஜென்சி டிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கியமான ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்தன் கைது செய்ய போலீஸார் போனாங்க, தலைமறைவாயிட்டார். அந்த விஷயம்லாம் அவர் எல்லை மீறி தான் பேசினாருங்கிற விமர்சனத்தெல்லாம் தாவேக்கா முன் வச்சாங்கல்ல. அப்போ அன்பானந்தன் ஜென்சி டிஎம்கே தானே? தொடர்ந்து ஜேகேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கும், ஜேகே சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ஐடி இருக்கும். அவ்வளவு இழிவான வார்த்தைகளை முதலமைச்சரை நோக்கி வச்சார். முன்னாள் முதலமைச்சரை நோக்கி வச்சார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் நோக்கி வச்சார். அதுக்கு இந்த தாவேக்காவினர் எப்படிடா ஒரு முதலமைச்சர், அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு யாருமே வரலை. ஆதவர்ஜனா அவர்கள் நேரடியாக முட்டாள் முதலமைச்சர் வார்த்தையை பயன்படுத்தினார். அவர் ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இதே வார்த்தையை ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர் பயன்படுத்தினார், முட்டாள் முதலமைச்சரே பயன்படுத்தினார். அப்போ இதெல்லாம் தனிமனித தாக்குதல் இல்லையா? இல்லை, நான் வந்து இந்த தப்பு தான் சரின்னு நான் சொல்ல வரல, சரிங்களா? அன்பானந்தம் அவர்கள் பேசின வார்த்தை கடுமையானதுன்ற பட்சத்தில் சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எடுக்குங்களோ எடுத்திருந்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் கேட்டிருக்க போகிறது இல்லை. அவர் மேலே வந்து ஒரு வழக்கு பிரிவு, இதில் வந்து அவர் பயன்படுத்தின விஜய் அவர்கள் நேரடியாக வழக்கு பதிவு பண்ணிருக்காராபா. இந்த அன்பானந்தம் அவர்கள் பயன்படுத்தின முக்கியமான 3 நபர்கள், விஜய் அவர்கள், த்ரிஷா அவர்கள், அதுக்கப்புறமா வந்து அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய், இவங்க யாரும் வழக்கு கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஒரு 3வது ஒரு நபர் தான் வழக்கு கொடுக்குறாருன்றதான் மெயினாக. அப்போ பாதிக்கப்பட்ட யாரும் இங்கே வழக்கு கொடுக்கல, ஃபஸ்ட்டு விஷயம். 2வது, சட்டப்படி இரவோட இரவாக கைது பண்ணுறதுன்றது என்ன மாதிரியான நடவடிக்கை? காவல்துறை அது ஒரு ஏவல் சக்தியாக பயன்படுத்தப்படுதா? அப்போ அந்த கேள்வி வருதுல்ல. ஏன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தொடர்ந்து ஆக்டிவிஸ்டையும் இல்லைனா இந்த ஜேர்னலிஸ்ட்டு இல்லைனா எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் இப்படியெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறது, இரவோட இரவாக அரெஸ்ட் பண்ணோம்னா அதுவும் அவங்களுடைய
வீட்டினர் முன்னாடி அரெஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு பயம் வரும், இதை பார்த்து 4 பேர் பேச மாட்டாங்கன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் நிறைய வாட்டி நடந்திருக்கு. அப்போ மறுபடியும் இது அந்த ஆயுதமாக வந்து நேரடியாக கையில் எடுக்குதா அப்படின்ற அந்த கேள்வி வருது. சட்ட ரீதியாக போராடுங்க, சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுங்க. ஆனால் அன்பானந்தன் பேசுனது தப்பு அப்படிங்கிறத இந்த விமர்சனத்தை இதுக்கு முன்னாடி யார் வச்சான்றதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அவங்க மேலே சேர்த்து கேஸ் போட்டுக்கோங்க. முதல்ல இதை வச்சது முதலமைச்சருடைய மனைவி சங்கீதா. 2021 வேறு ஒரு மனைவியோடு வேறு ஒரு நடிகையோடு அவங்களுக்கு திருமணம் தாண்டிய உறவு இருக்குது. இதை நான் சொல்லலை, அது அவங்க சொன்னது. அப்போ இது நான் அவர் தனி மனித தாக்குதலில் ஈடுபடல, எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி இதை பல பேர் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த விமர்சனத்துக்கு விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணிருக்காரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. வர்த் இல்லை அப்படி தானே சொன்னார், வர்த்லெஸ். இதில் அவ்வளோ வர்த் இல்லை, இதுதான் அவர் சொன்ன ஹையஸ்ட் ஆன்சரே சொன்னது அவ்வளோதான். அப்போ இதை நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்து இது பண்ணிருக்காங்க, டைவர்ஸ் நடந்திருக்கு. அப்போ எனக்கு இதுதான் காரணம், இது எங்களுக்கு இதை பற்றி பேச வேண்டாம்னு ஒரு அறிக்கையாச்சும் வரும். ஆனால் இதில் முதல்வர் என்ன பண்ணார்னா நேரடியாக தன்னுடைய ரசிகர்களை ஏவி விட்டார். போய் தாக்குங்க, அண்ணு கொண்டா அண்ணியவே அடிப்பண்டான்னு அத்தனை பேர் வந்து நின்னாங்க. அப்போ அங்கெல்லாம் நீங்கள் பெண்ணியவாதிகள் வந்து நிற்கலையே, ஏன் நிற்கலை? அப்போ ஒரு நடிகைக்காக வந்து நிற்கக்கூடிய இந்த மாற்றுக் கட்சி நண்பர்கள் தயவு செஞ்சு, இதே சங்கீதா அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டாங்க, அதுவும் இந்த கட்சியால் தான் பாதிக்கப்பட்டாங்க, அதை பற்றி பேசியிருக்கலாமே. இது கேட்கலாமா? நான் கேட்க தப்பா? இந்த விஷயத்தை கேட்க தப்பா? அப்போ தனி மனித தாக்குதலில் ஈடுபடுற தப்புனா யார் ஈடுபட்டாலும் தப்புன்னு சொல்லுங்கள். நான் திமுகவை பேசலை, தாவேக்காவை பேசலை, ஜஸ்ட்டு ஸ்ரீமதி தாக்கப்பட்டாங்க, எவ்வளவு லவுட் ஸ்பீக்கர்ன்ற ஒரு ஐடி, அதே மாதிரி வைஷ்ணவின்ற ஒரு ஐடி, எவ்வளவு தூரம் அவர்கள் கேலி சித்திரத்துக்குள்ளாகிருப்பாங்கன்னு தெரியும். ஜூலி அவர்கள் அவங்க மேலே ஒரு வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கு அவங்க சட்ட ரீதியாக எதிர்கொள்வாங்க, அவங்களை உட்காந்து நீங்கள் எவ்வளோ மாஃப் பண்ணீங்க? இப்போ அதெல்லாம் தப்பா இல்லையா? நான் கேட்குறேன். இது தப்புன்னா நான் சொன்ன இத்தனையும் தப்பு தான். அந்த தப்பை பண்ணவங்க அத்தனை பேரும் கைது பண்ணப்படுவாங்கன்னா அன்பானந்தமும் சட்டப்படி கைது பண்ணப்படட்டும்ன்ற. சட்ட ரீதியாக அவர் ஒன்றும் இல்லை, சரண்டராக போகிறாரு, வாசல்லே வச்சு தடுக்கிறாங்க, நாங்கள் தான் கைது பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு ஈகோ. எங்கே ஒரு சாதாரண சின்ன பசங்க உங்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டாங்களே, உங்கள் மொத்த அரசு கேள்வி கேட்டுட்டாங்களே, அவங்க என்னடா பண்ணுறது? அவங்க நேரடியாக தாக்குனா அவங்க வேறு ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாங்க. முதலமைச்சர் விஜயை பார்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு ஜென்சி டிஎம்கேக்கு அவ்வளோ அறிவார்ந்தவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் தாவேக்காவை விரல விட்டு இந்த சின்ன பசங்க ஆட்டிட்டாங்கன்னு ஒரு கேள்வி சொல்கிறீங்க. அப்போ முதலமைச்சர் விஜயை பார்த்தோ தாவேக்கா அமைச்சர்களை பார்த்து இந்த ஜென்சி டிஎம்கே விரல விட்டு ஆட்டுதுன்னா அவ்வளோ பெரிய அறிவாளிகள் அவர்கள். நான் சொல்கிறேன் பாருங்க, முதல் மீட்டிங் முடிச்ச உடனே விஜய் அவர்கள் அடுத்து திருச்சி மீட்டிங்கில் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். ஜென்சின்ற பேரில் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். ஆதவர்ஜனா அவர்கள், அவர் அமைச்சர், அவர் என்ன சொன்னார்னா 1500 ரூபாய்க்கு சேர்ந்த கூட்டம்னாரு. நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்கல, ஆதாரத்தோட நிரூபிங்கன்னு நாங்கள் கேட்குறோம். அவரால் நிரூபிக்க முடியல. அப்போ இவர்களுக்கு இதை பார்த்தா பயமா இருக்கு. ஜென்சி டிஎம்கே பார்த்து ஆதவர்ஜனாவும் முதலமைச்சர் விஜய் பயப்படுறாரா? அஃப்கோர்ஸ் பயப்படுறாங்க. மேடையில் இப்படி பேசிட்டாங்கிறதுக்காக விஜய் பயந்துட்டாருன்னு எடுத்துக்க முடியாது. இந்த தனிநபர் பார்த்தோ அப்படி சொல்ல, இளைஞர்கள் திராவிட அரசியலை கையில் எடுத்துட்டாங்க. இந்த அரசியலை இளைஞர்கள் பேச ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு ஒரு பயம் வருது. திமுகவா இவர்கள் ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு பின்பத்தில் வச்சு அவங்கள இவங்க இப்படி தான், இவங்க எல்லாமே பண்ணுவாங்க, இவங்க தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த அரசியலை இயல்பாக இளைஞர்கள் எடுக்கிறாங்க, இவங்களை என்னடா சொல்லி பண்ணுறதுன்றதுக்காக இப்போ இந்த அரசியலை தொடங்கியிருக்காங்க. இவங்களை நேரடியாக அட்டாக் பண்ணால், ஜென்சி டிஎம்கேன்ற பேரில் வழக்கு பதிவு பண்ணால் இவங்க இன்னும் வெடிப்பாங்கன்னு தெரியும். அதனால் பெண்கள் வழக்கு போடுறது. யார் மீது? எங்கள் மீது. இந்த ஜென்சி டிஎம்கே நடத்துகிறவங்க மீது அவங்க பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு ரியாக்ட் பண்ணுறது. இவங்க வீடியோ போட்டாங்க, அதனால இவங்களை கைது பண்ணுறோம், இந்த வீடியோ போட்டதால இதில் இவங்க தப்பாக பேசிட்டாங்க, அவதூறு பரப்பிட்டாங்க. இதில் எப்படி பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அரெஸ்ட் பண்ண முடியும்? சில கேசஸ் பற்றி பேசும்போது எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் வர மாட்டாங்க, எங்களுக்காக யாரும் வந்து நிற்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு போடக்கூடிய வழக்கு தான். இப்போ பொய் வழக்குங்கிற ஜென்சி டிஎம்கே மீது பெண் விஷயத்தில் வழக்கு பதிவு பண்ணுறது பொய்யுங்கிறீங்களா? ஆமாம், நேரடியாக இவங்களால காட்ட முடியல, இவங்களுடைய கோபத்தை காட்ட முடியல. அப்போ மறைமுகமாக வேறு விதத்தில் காட்டுறாங்கன்ற. எங்களை ஜென்சி டிஎம்கேல நாங்கள் அவரை பற்றி பேசியிருக்கோம், முதலமைச்சரை பற்றி நேரடியாக குற்றச்சாட்டுகள் வச்சுருக்கோம். அவங்களால அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியல. அது நேரடியாக களத்தில் பல இடங்களில் ரிஃப்ளெக்ட் ஆரம்பிச்சு. இளைஞர்கள் அரசியல் பேசுகிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. அப்போ பல இடங்கள் அது இவங்களுக்கு சோஷியல் மீடியான்றப்ப ஒரு வேறு விஷயம். சோஷியல் மீடியானா இவங்களுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இது களத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. களத்தில் உட்காந்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் ஒன்றும் சோஷியல் மீடியாவில் கருத்து பேசிட்டு நாங்கள் போயிட்டு இது மாதிரி பேசியிருக்கோம். திமுக ஆட்சி காலத்தில் நடந்த பிரச்சனைகளையும் அதோடைய நல்லதுக்கு கெட்டது எல்லாத்தையும் பேசியிருக்கோம். ஆனால் போராடுற நிலைமை எங்களுக்கு வரல. நாங்கள் காமன் பீப்புள்ஸுங்க, சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தோமே. ஆனால் அதையும் தாண்டி இவ்வளவு கோபமாக கேள்வி கேட்கறது, எங்கள் மேலே வழக்கு போட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்கி போராடுறோன்ற நிலைமைக்கு எங்களுக்கு தள்ளுறாங்கல்ல, அது இந்த அரசு பண்ணுது. ஆனால் மாற்றம் வந்திருக்கு.
லஞ்ச லாவணியம் தடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் முன்வைக்கப்படுது. அது பாசிட்டிவான விஷயம் தானே. விஜய் ஆட்சியில் மாற்றம் வந்திருக்கு தானே. இப்ப நீதிமன்றத்துல அரசு வழக்கறிஞர் நியமனத்துல 30 லட்சம் வந்து லஞ்சம் கேட்கறாங்கன்னு சொன்னது யாரு? இன்னைக்கு தான் தாவேக்காவுடைய வழக்கறிஞர் அணியை சேர்ந்தவங்க தான் அவங்க. நான் சொல்லல. அப்ப இங்க வந்து லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்படுது அப்படின்னா நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா அந்த பொய் விண்பத்தை வச்சு நீங்க வேற ஒரு வழியா நீங்க வலது கையில வாங்குறது இடது கையில நீங்க சைட்ல கொடுக்கறது பேரு லஞ்ச ஒழிப்பு கிடையாது. நீங்க நேர்மையான அரசுனா எல்லாத்துக்கும் என்னென்ன ஜீவோ வந்துச்சுன்னு சொல்லுங்க. நேரடியா பிரஸ் மீட் பண்ணுங்க, உண்மையை பேசுங்க. சட்டமன்றத்துல கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லுங்க சார். உங்க துறை சார்ந்தானே கேட்கறாங்க. உங்க பின்னாடி இருக்கக்கூடிய சரவணன்ற அமைச்சர் வந்து பெண்கள் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டிருக்காருன்னா தாவேக்காவை சேர்ந்து ஒரு பெண் நிர்வாகி சொல்றாங்கல்ல, அவங்க மேல கைது நடவடிக்கை எடுங்கன்றாங்கல்ல. முதலமைச்சர் இங்க இப்படி சைகை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பின்னாடி தான் இருந்தாரு. அவர் மேல நடவடிக்கை எடுங்க நாங்க சொல்றோம். இதை எடுக்க முடியாதா? அப்ப இதெல்லாம் தான் நாங்க எதிர்பார்க்குற மாற்றோம். நீங்க சொன்னீங்கல்ல பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னீங்க, திமுக அரசு அதில் கோட்டை விட்டுருச்சுன்னு சொன்னீங்க. தனிநபர் ஒழுக்கம் வந்து தேவையானது அப்படின்னு நாங்கள் சொல்லும் போது நீங்கள் அதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நாங்கள் இப்போ சொல்கிறோம், நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒத்துக்கிறோம்ப்பா, தனிநபர் ஒழுக்கம் தான்ப்பா தேவை, அரசுக்கு இதுக்கு பொறுப்பு இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதே நாங்கள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எங்களை என்ன சொல்கிறீங்க? மாற்றி மாற்றி இருக்கல ஒவ்வொன்றும். இப்போ வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, தனிநபர் ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம், கவர்மெண்ட் என்ன ப்ரோ பண்ண முடியும், எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் கேள்வி கேட்கும் போது. அப்போ இதுக்கு முன்னாடி அண்ணாமலை பல்கலைக்கழக இஷ்யூலையோ ஏதோ ஒரு இஷ்யூலையோ நாங்கள் இப்படி சொல்லும் போது 200 ஊப்பின்னு எங்களுக்கு பேர் வச்சிங்க. இது மாற்றம் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி திமுக அரசு பண்ணுச்சு, நீங்கள் பண்ணும்போது என்ன, இது மாற்றம் கிடையாது. திமுக அரசு பண்ணும் போது கேள்வி கேட்கலையடா, நாங்கள் பண்ணும்போது ஏன்டா கேள்வி, இது பேர் மாற்றம் கிடையாது. இது பேர் வந்து ஏமாற்றம். விஜயோட ஆட்சி ஏமாற்றமா? ஆமாம், மாற்றம் இல்லை. எனக்கு மாற்றமாக தெரிலங்க. எனக்கு என் கண்ணு முன்னாடி ஒரு 4 திட்டங்களாக தெரியணுன்ற, ஒரு அமைதியான சூழல் இருக்கணுன்ற, எனக்கு ஒரு அரசோடைய சிஸ்டங்களோ ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் நேரடியாக செயல்படணுன்ற, லைவ் கட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு கட் பண்ணுறது பேர் கிடையாது மாற்றம். அமைச்சர் சரவணை பற்றி சொல்லும்போது லைவ் கட் ஆனிச்சு. ஆமாம், நேரடியாக சில விவாதங்கள் போகும்போது லைவ் கட் ஆகுதே. நீங்கள் வந்து ஒன்றிய அரசோடு இணக்கமாக போகிறீங்க, நல்லது தான். எதில் இணக்கமாக போகிறீங்க? பிபிஜி ராம்ஜியில் இணக்கமாக போகிறீங்க, தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் இணக்கமாக போடுறீங்க. இது எனக்கு தேவையான இணக்கம் கிடையாது. ஒரு இணக்கம்ன்றது என் வளர்ச்சிக்கு பயன்படணும்னா ஓகே, எங்களுக்கு ஒன்றிய அரசுக்கு என்ன வாய்க்கா வரப்போ தக்கறாரா? இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஏன் எதிர்த்தார், இன்றைக்கே நீங்கள் எதிர்க்கணும்னு நாங்கள் கேட்குறோம். அது தமிழ்நாட்டுடைய அடிப்படை விஷயம், அது உரிமை சார்ந்த விஷயம். நீங்கள் வந்து ஹிந்தி திணிப்புக்கு நாங்கள் எதிரானவர், இருமொழி கொள்கை தான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேரடியாக வந்து சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களை திணிக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக முன் வச்சுருக்கீங்க. ஜென்சி டிஎம்கே எல்லை மீறி போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். நாங்களாம் பரவாயில்ல, தாவேகா ஜென்சிலாம் படுபயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க, அவங்க இறங்கி ஏதோ என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆய்வு போடுறது தப்பு இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை புண்படுத்துகிற மாதிரி அவங்கள தப்பாக காட்சிப்படுத்துறது தப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக இதுக்கு தாவேகா தொண்டர்களும் சரி பொதுமக்களும் எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க கருத்துக்களை கீழே பதிவு பண்ணிட்டோம். நிறைய விஷயங்கள் நீங்கள் முன் வச்சுருக்கீங்க. மாற்றம் உண்மையான மாற்றமாக வருதா அப்படிங்கிறத இன்னும் ஒரு வருஷத்தில் தெரிஞ்சிடும். அண்ணாமலை சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் நம்ம பார்க்கலாம். திமுக தலைவர் சொன்ன மாதிரி 6 மாதம் கழித்து கூட நம்ம மறுபடியும் இதை பற்றி பேசலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.